வணக்கங்க. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்துட்டு எல்லாருடைய WhatsAppல ஒரு ரீசென்ட்டா ஒரு அப்டேஷன் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த அப்டேஷன் என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செக்க பத்தி பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரீசென்ட் டேஸ்ல ஃபோன்பே, ஜிபே மூலமா டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், செக் டிரான்சாக்ஷன் அப்படிதான் இருக்கும். இப்ப செக் டிரான்சாக்ஷன் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். செக் டிரான்சாக்ஷனையும் சீக்கிரமா எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது சின்ன வீடியோ தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போவோம். ரெண்டு கான்செப்டை பத்தி பேச போறோம். என்ன இதனால பயன்? ஒரு செக்கை பாஸ் பண்றதுனால என்ன நமக்கு பயன்? அதே மாதிரி என்ன நினைவில் கொள்ளணும் அப்படிங்கிற பதிவை நம்ம பார்க்க போறோம். ஜனவரி 3ஆம் தேதி 2026 முதல் இது அமலுக்கு வரப்போகுது. அதாவது செக்கை வந்து பாஸ் பண்ணோம்னா சில மணி நேரத்துல கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல செக்கு டிரான்சாக்ஷன் செக்கை நம்ம கிளியரிங்க்கு பேங்க்ல கொடுக்கும்போது பேங்க்காரங்க ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு 3 டேஸ் அல்லது ஒரு 2 டேஸ் அப்படிங்கிற டேஸ் கணக்குல கிளியர் ஆகும். இப்ப என்ன புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு கிளியரிங்க்கு டெபாசிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கே கிளியர் ஆகிற மாதிரி வசதி ஏற்படுத்திருக்காங்க. அதாவது சில மணி நேரங்கள்ல கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி ரீசன் தான். இப்ப பெரிய அமௌண்ட்டா நம்ம பாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் அல்லது 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா உடனே நம்ம போன்பே பண்ணலாம் அல்லது கூகுள் பே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வராது. உடனே செக் டிரான்சாக்ஷன் தான் நமக்கு ஒரு கான்செப்ட். ஏன்னா அது ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுக்குது. ஸ்பீட் டிரான்சாக்ஷன் ஸ்பீடா நடக்குது. இப்ப முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா 3 டேஸ் ஆகும். இப்போ வந்து ஸ்பீட் டிரான்சாக்ஷன்ல ஒரு 3 ஹவர்ஸ் அல்லது 2 ஹவர்ஸ்ல கிளியர் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் நமக்கு வரட்டும், பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மெயின் என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூஜ் டிரான்சாக்ஷன். இப்ப பிசினஸ் பொறுத்த அளவுக்கு ஹியூஜ் டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அல்லது நம்ம கிட்ட இருந்து மத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி டைம்ல கூகுள் பே, ஜிபே வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட். ஆனா செக் டிரான்சாக்ஷன் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பிடிசி செக் கொடுக்கலாம். அந்த மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு ஒரு செக் கொடுக்கலாம். அதுக்கு பேர் பிடிசி அப்படிம்பாங்க. போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னா பிடிசினா. அப்போ அந்த மாதிரி செக் நம்ம கொடுக்கறதுக்கு வசதி இருக்கும். அப்போ அந்த பிசினஸ்க்கு வந்து இது ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ உடனே நம்ம டிரான்சாக்ஷன் கேஷ் ஆன் கேரினா உடனே இன்னைக்கு வாங்கினோம்னா இன்னைக்கே கட்டிடுவோம். சில பிசினஸ் டிரான்சாக்ஷன் பொறுத்த அளவுக்கு கிரெடிட் பேசிஸ்ல தான் மேக்சிமம் பிசினஸ் நடக்கும். அப்போ மேக்சிமம் பிசினஸ் அப்படி நடக்கும்போது செக் டிரான்சாக்ஷன் வந்து இதுக்கு கை கொடுக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நிலம் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம். அப்ப அந்த டைம்ல வந்துட்டு கேஷ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இப்போதைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு நாள்ல ஒரு ஆளுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆஸ் பர் இன்கம் டாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படி எப்படி கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? இப்ப கூகுள் பே அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதனால இப்ப பேங்க் செக் மூலமா நம்ம பண்ணும்போது அதை வந்து நம்ம ஈஸியா கையாளுறதுக்கு முடியும். இதுதான் மெயினா பயன். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நினைவில் எது வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ்ல பேலன்ஸ் இருந்தாதான் செக் பாஸ் ஆகும். இது பேசிக்கா எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்றேன். பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து பவுன்ஸ் ஆகாம பார்த்துக்கணும். இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கோம், ஏதோ ஒரு செக் நம்ம ஒருத்தருக்கு ஒரு டேட்ல நம்ம கொடுத்து வச்சிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2,50,000 கொடுக்க வேண்டிய செக்கை நம்ம கொடுத்துட்டோம். ஆனா பேலன்ஸ் வந்து 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம். ஏதோ ஒரு ரீசனுக்கு வேண்டி ஒரு 50,000 நம்ம டிரான்சாக்ஷன் 75,000 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகுது இல்லையா? அப்ப இன்சபிஷியன்ட் பேலன்ஸா வரும். பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செக் பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பவுன்ஸ் ஆகாம பாத்துக்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு செக் கொடுத்துருவாங்க. அப்ப இதுவும் தப்பான ஒண்ணுதான். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 2 பாயிண்ட
ரொம்ப மனசுல வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம சப்போஸ் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ண, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை ஆனா செக் கொடுக்குறோம், பேலன்ஸே இல்லை செக் கொடுக்குறோம் அப்படின்னா இது எது நம்ம மெயினா வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ராட் கேஸ் தான் வருது. அப்ப கோர்ட் ப்ரொசீடிங் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. இது வந்து எதுல கவர் ஆகுதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 இது கவர் ஆகுது. அப்போ இது ஃப்ராட் கேஸ் அப்படின்னு செக் ரிட்டர்ன் கேஸ்ல ஃபைல் பண்ணக்கூடிய வாய்ப்பு வருது. எப்போ எந்த மாதிரி சிச்சுவேஷன்? இப்போ அக்கௌண்ட்டே இல்லை ஒரு செக் கொடுத்துட்டீங்க, பேலன்ஸே இல்லை செக் கொடுத்துட்டீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பவுன்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பணத்தை வாங்குறதுக்கு பார்ப்போம். யாரா இருந்தாலும் பணத்தை வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. அப்ப சப்போஸ் அவர் கொடுக்காம ஏமாத்திட்டாரு அப்படின்னா அது வந்து செக் ரிட்டர்ன் கேஸ்ல தான் போகும், ஃப்ராட் கேஸ்ல தான் போகும். அது வந்து கிரிமினல் கேஸ் அப்படிம்பாங்க. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எப்படி நம்ம பணத்தை நம்ம வாங்குறது பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். வக்கீல் மூலமா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் பாதிக்கப்பட்டாங்க. அந்த நோட்டீஸ்ல இருந்து ஒரு 15 நாளுக்குள்ள அவரு பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டாருன்னா அதோட அந்த கேஸ் வந்து முடிஞ்சிடும். சப்போஸ் 15 நாளுக்கு அப்புறமா அவர் கொடுக்கல, அப்ப என்ன ஆகும்? அப்ப நம்ம ஃபைல் பண்ண கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணும்போது கோர்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மன் அனுப்பும். இது வந்து கிரிமினல் கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பும். கிரிமினல் கேஸ்க்கு ட்ரையல் நடக்கும். அப்ப ட்ரையல் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவரு பேமெண்ட் கொடுக்கணும். அல்லது கொடுக்க முடியல அப்படின்னா அவரு குற்றவாளின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கில்ட்டி பர்சன், அக்யூஸ்ட், அவர் வந்து அக்யூஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, குற்றவாளி தான். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அந்த அமௌண்ட் கொடுக்க முடியல அல்லது கொடுக்கல அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வருஷம் ஜெயில் தண்டனை பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ்னாது அவர் வரும். இல்ல ஜெயில் தண்டனை இல்லை அப்படின்னா அவர் பேமெண்ட்டை வந்து செட்டில் பண்ணணும். அப்போ பேமெண்ட் செட்டில் பண்ணும்போது எவ்வளவு செக் அமௌண்ட் இருக்கோ டபுள் தி அமௌண்ட் அவர் பேமெண்ட் பண்ணணும். இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.